உனக்கு நமக்கு தான் எவ்வளவு பிரச்சனை நடந்து போச்சே. இதெல்லாம் தெரிஞ்ச இவங்களே இங்க எதுக்கு வராங்க? நான் வந்துட்டு போனேன்னு மாதவி கிட்டயும் கவிதா கிட்டயும் சொல்லுங்க. அது போதும், நான் வரேன். என்ன யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, இந்த அம்மா யாரு? அது வந்து இவங்க தான் தேவகி அம்மா, மனோகரோட அம்மா. நம்ம மாதவி பழகிட்டு இருக்காங்க. அந்த பையனோட அம்மாவா? நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. உள்ள வாங்க. வாங்கிக்கோமா. பரிசு கொடுக்கறாங்களா? பரிசு யாருக்கு வேணும் உன்னோட பரிசு? அப்பா மாமா, என்ன இது? எதுக்கு மாதவியை சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இல்ல, உங்களை அங்க தேடிட்டு இருக்காங்க, போய் என்னன்னு பாருங்க. நீங்களும் பதிலுக்கு கோவப்பட்டு பாதியிலே கிளம்பி போயிட்டீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டாருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு ரொம்ப பயந்து போயிருந்தேன். நல்ல வேளை நீங்க மனசுல எதுவும் வச்சுக்கலன்னு சொல்லிட்டீங்க. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய், ஏண்டி உம்முன்னு வர? தனி ஆட்டோவில் கூப்பிட்டு போகாமல் ஷேர் ஆட்டோவில் கூப்பிட்டு போகிறேன்ட்டு மனசுக்குள்ளே திட்டிகிட்டே வரியா? ஐயோ மாமா, நான் அப்படியெல்லாம் ஒண்ணுமே நினைக்கல. வேற என்ன நினச்ச? செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வாங்கியிருந்தா ஜம்முன்னு அதில் போகலான்னு நினச்சியா? நினைக்கணும்டி, நினைக்கணும். யார் நினைக்கணுங்கிற? உன்னை பெத்த அப்பனும் ஆத்தாலும் நினைக்கணும். குடும்பத்துக்கு மூத்த மருமகனாச்ச, அவருக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தா என்ன தப்புன்னு நினைக்கணும்டி. மாமா, காரெல்லாம் வாங்கி கொடுக்குற நிலைமையிலே அவங்க இருக்காங்க. பின்ன பிச்சை எடுக்கிற நிலைமையில இருக்காங்கன்றியா? அதான் உன் பணக்கார அண்ணன் வந்து இப்போ ஒட்டிக்கிட்டானே, அப்புறம் என்ன குறைச்சல்? ஒழுங்கா அவங்கிட்ட இப்போ வந்திருக்க கோடீஸ்வர மருமகனை விட மூத்த மருமகன் தான் முக்கியம்னு எடுத்து சொல்லி கார் வாங்குற வழியை பாரு. என்னடி பதிலே சொல்ல மாட்டேங்கிற? உன் அண்ணன் கிட்ட சொல்லுவியா, சொல்ல மாட்டியா? எப்படி மாமா சொல்றது? கவிதாக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளையோட இல்ல, ஒன்றும் இல்லை மாமா. சீக்கிரமாம்மா இறங்குமா. வாங்க, சீக்கிரமா இறங்குங்க. காசு கொடுமா. ஏன்பா கொஞ்சம் மேலே ஏறி உட்காருப்பா. இவன் என் பொண்டாட்டி, நான் தான் இவன் பக்கத்துல உட்காருவேன். நீ மேல போய் உட்காருமா. பொல்லாத பொண்டாட்டி, சீமையில இருந்து புடிச்சிட்டு வந்தியோ? தள்ளி உட்காரு. ஏய் சொல்லுடி, அந்த மாப்பிள்ளையோட? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன்ல மாமா. இல்லடி, அந்த மாப்பிள்ளையோட அந்தஸ்து வேற, என்னோட அந்தஸ்து வேறன்னு சொல்ல வந்த. தொண்டை வரைக்கும் வந்த வார்த்தை நாக்குக்கு வராம அப்படியே நின்றுடுச்சு, அப்படித்தானே? நான் அப்படி சொல்ல வரல. அண்ணா அப்படி கேட்டாருன்னா என்ன பண்றதுன்னு தான் சொல்ல வந்தேன். கேட்பான் அவன்? அப்படியே கேட்டான்னு வெயி. நீ பார்த்துருக்க மாப்பிள்ள நம்ம குடும்பத்துக்கு 2வது மருமகன் தான், ஆனா என் வீட்டுக்காரு நம்ம குடும்பத்துக்கு மூத்த மருமகன் தான் சொல்லுடி. அட என்னப்பா நீ, ஆட்டோல ஏறினதுல இருந்து மூத்த மருமகன் இருக்க. ஷேர் ஆட்டோல போற நீ கோடீஸ்வர சகலையை விட வசதிங்கிறியா? சம்பாதிக்கிற அந்த மாப்பிள்ளைய விட கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறேன்னா ரொம்ப வசதி தான். ரொம்பத்தான். மாச சம்பளக்காரனுக்கு நினைப்ப பாரு. கொஞ்ச நேரம் பேசாம வாங்க மாமா, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ஏண்டி, இப்பவே உனக்கு எல்லா விவரத்தையும் விலாவரியா சொன்னாதான் அங்க போனதும் மூத்த மருமகனை எப்படி கவனிக்கணுங்கிற விஷயத்த நீ எடுத்து சொல்ல முடியும். இல்லைன்னா அங்க போய் உனக்கு நான் விலைக்கு சொல்றதுக்குள்ள ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாரும் போயிடுவாங்க, புரியுதா? ஐய, என்னப்பா நீ ஃபேமிலி மேட்டர் எல்லாம் ஷேர் ஆட்டோல பேசிட்டு இருக்க? ஏன் ஷேர் ஆட்டோனா பேசக்கூடாதோ? சோக்கா பேசுப்பா. அதை விட்டுவிட்டு ஃபேமிலி மேட்டர் எல்லாம் ஷேர் ஆட்டோல ஷேர் பண்ணிட்டு வர. இது வந்து ஆளுங்களை ஷேர் பண்ணிட்டு போற ஆட்டோ, மைண்ட்ல வச்சுக்க. என்ன பண்டவளுங்களா எனக்கு அட்வைஸ் பண்றாளுங்கப்பா. ஏன்பா டிரைவரு, என்னையா லொடன்னு போயிட்டு இருக்க? எப்பயா போய் சேருவ? நீங்க ஒன்றும் தனி ஆட்டோல வரல, ஷேர் ஆட்டோல வரீங்க, புரியுதா? உங்க ஏரியா திருமழிசை வர கொஞ்ச நேரம் ஆகும், அது வரைக்கும் அமைதியா இருங்க. ஏய் இறங்குடி. ஷேர் ஆட்டோவா இது? பா, நார்த் இந்தியால இருந்து லோடு லாரியில வந்த மாதிரி ஒரு டிராவல். ஷப்பா. ஏய்
இதை பாருடி, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மூத்த மருமனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையில கொஞ்சம் குறைஞ்சாலும் நிச்சயதார்த்தம் நடக்காது சார். புரியுதா? காசை கொடுங்க சார். யோ தர இரியா. ஏய் போடி, போய் ஷேர் ஆட்டோ கட் பண்றதுக்கு 20 ரூபா வாங்கிட்டு வா போ. உங்ககிட்ட இருந்தா கொடுங்க மாமா, நான் உள்ள வந்தோடனே வாங்கி தரேன். ஏய், என் காசை கொடுக்கறது எனக்கு தெரியாதா? உங்க வீட்டு விசேஷத்துக்கு என் பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவழிக்கணுமா? போய் வாங்கிட்டு வாடி, போடி. ஏய் வேகமா போடி. யோ ம் உன் பிரச்சனைக்கு என்ன ஏன் வெயிட் பண்ண வைக்கிற? நான் ரிட்டர்ன் சவாரி போனோம். யோ காசை கொடு. உன் வண்டியில வந்ததுக்கு நீ தான் எனக்கு காசு கொடுக்கணும். எது? போனா போது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, காசு வாங்கிட்டு போவ. ஆ பாவையா அவன் பொண்டாட்டி. ம் யோ ஏன் பொண்டாட்டி மேல உனக்கு என்ன ஆக்குற? ஒழுங்கா தொழில் கவனி என்ன? இந்தாங்க, எடுத்துக்கங்க. தேங்க்ஸ்மா. மதுவி, வா கோகிலா. என்ன இப்பதான் வரியா? ஆமா, உன் வீட்டுக்காரங்க? ஒரு நிமிஷம் உள்ள வாயே. ரெண்டு பேரும் ஒன்னா ஷேர் ஆட்டோல தான் வந்தோம். ஆட்டோ கொடுக்க 20 ரூபா வாங்கிட்டு வான்னு என்ன அமிச்சிட்டு அவர் வெளியே நிக்கிறாரு. என்னது நீ என்ன சொல்ற? ஆட்டோவை கட் பண்றதுக்கு 20 ரூபாய் கூடவே எடுத்துட்டு வராம வந்தாரு? ஆட்டோவை கட் பண்றதுக்கு 20 ரூபாய் கூடவே எடுத்துட்டு வராம வந்தாரு? அவர் குணம் உனக்கு தெரியுமே. உன் வீட்டு விசேஷத்துக்கு நான் ஏன் பணம் செலவு பண்ணோன்னு என்னை வாங்கிட்டு வான்னு அமிச்சிட்டாரு. என்ன மனுஷன் அவரு? நான் ஏதாவது தட்டி கேட்டா மூத்த மருமகனை மரியாதை இல்லாம பேசிட்டா மாதவின்னு வெளியில சொல்லிடுவாரு. என்ன புத்தி அந்த ஆளுக்கு? ஆமா, உன் கையில எதுவும் பணம் வச்சுக்கிறது இல்லையா? ஆத்திர அவசரத்துக்கு உதவும் இல்ல. நான் என்னைக்கு மாதவி பணம் எல்லாம் கையில வச்சிருந்தேன்? என்கிட்ட எதுவும் இல்ல. சரி, நீ இங்கே இரு, நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க, 20 ரூபாய்க்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? போய் ஆட்டோ கட் பண்ணிட்டு வந்துருங்க. நீங்க எதுக்கு? மாதவி கொண்டு வர போயிருக்கா. கூட பிறந்த தங்கச்சி கொடுத்தா தான் வாங்கிப்பீங்களா? கூட பிறந்த அண்ணனோட பொண்டாட்டி கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா? அப்படி இல்ல, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? எனக்கு இதுல என்ன வீண் சிரமம் இருக்கு? இது என்னோட கடமை. இந்தாங்க, பிடிங்க, போங்க. சீக்கிரமா வாங்க, நல்ல நேரம் ஆரம்பிக்க போதும். இந்தாக்கா. அக்கா இல்ல, அண்ணி. இது என்ன கையில 20 ரூபா வச்சிருக்க? உன் அக்காக்கு கொடுக்கறதுக்கா? டூ லேட், நான் கொடுத்துட்டேன். 75,000 ஒரே செக்ல கொடுத்த எனக்கு 20 ரூபாய் என்ன அவ்வளவு பெரிய அமௌண்டா? நான் யாரு? கேசவன்ல. அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுருவேனா? மாமா, அது அப்படித்தான். மாமா, சரி சரி. மாமா, அதுக்கு என்ன மாமா மாமா நீ பண்றது? எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் காதுல விழாது. நடந்துதானே தீரும். அந்த ஆளு வெட்டி பந்தா பண்ணிட்டு இருக்கான். காசை கொடுமா, நான் போனோம். ஆமா ஆமா ஆமா. இருங்க, அவர் வந்துட்டோம். ஆ, மாமா, டென்ஷன் பண்ணாத மாணி, காசை கொடுமா, நான் கிளம்புறேன். ஆ, சரி. ஆ, அப்புறம் ஆமா 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 ஆமா. ஆ, ஆமா ஆமா. மாமா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். மாமா, ஆ, சரி. உள்ள வாங்க, ஆமா நான் ஆமா போறேன். ம், சரி சரி. ரைட்டு, அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும். பணம்னா அப்படித்தான், 10 பல விதமா இருக்கும். நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். வெய், நான் அப்புறம் பேசுறேன். ம், ஆ, ஆ? ஏய், என்னங்கடி நடக்குதுங்க? ம், பாண்டும் கூப்பிடுறதுக்கு ஒரு ஆளையும் காணோம். ம். என்னங்க? தேங்க்ஸ்மா.
எடுத்துக்கங்க. இந்தாங்கம்மா. எனக்கு வேண்டாம், அவங்களுக்குலாம் கொடுங்க. பரவாயில்ல, எடுத்துக்கங்க. எடுத்துக்கங்க. குடு மாதவி, நான் கொடுக்குறேன். பரவாயில்லக்கா, நான் கொடுக்குறேன். கோகிலா, இப்பதான் வரியா? ம், எங்கம்மா உங்க வீட்டுக்காரரு? வந்துட்டாரு, இங்கதான் இருக்காரு. அவரை உள்ள வர சொல்லுமா. வர சொல்றேன். அம்மா இங்க வாயே. ஏண்டி அவ்வளவு தூரம் உங்க வீட்ல வந்து அழைச்சோம், மாப்பிள்ள வராம உன்ன மட்டும் அமைச்சிருக்காரு? ஐயோ இல்லம்மா, அவரும் தாம்மா கூட வந்திருக்கிறாரு. வெளியே நிக்கிறாரு, வான்னா வரமாட்டேங்கிறாரு. நீங்க வந்து கூப்பிட்டாதான் வருவாரு. என்னடி இது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? வா. என்னத்த கோகிலா கூட்டிட்டு எங்க போறீங்க? இல்லம்மா, இவ புருஷன் உள்ள வராம வெளியே நின்னுட்டு இருக்காரு. முறைப்படி அழைச்சாதான் உள்ள வருவாராம். அதுக்கு என்னத்த, முறையா அழைச்சு கூட்டிட்டு வந்துருவோம். வாங்க. வா. எங்கடி காணோம்? இங்க எதிரில தானே நின்னுட்டு இருந்தாரு. எங்க போனாரு? ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கா? சொல்லுங்க. 98 40 67 27 87. எங்க போயிருப்பாரு? என்னது ரிங் போயிட்டே இருக்க, எடுக்க மாட்டேங்கிறாரு. ஏமா, ஒருவேளை தெரியாத நம்பர்னு எடுக்காம இருக்காரோ என்னவோ. ஒருவேளை உள்ள வந்துட்டேன்னு எடுக்காம இருக்கிறாரோ? இருக்கும் இருக்கும். உள்ள போலாம். இருங்க இருங்க, என்னத்த பேசுறீங்க நீங்க? நம்ம உள்ள இருந்து தானே இங்க வந்தோம். நமக்கு தெரியாம அவர் எப்படி உள்ள போயிருப்பாரு? இல்லங்க, உங்களுக்கு தெரியாத அவரை பத்தி. அவரு பின்வாசல் வழியா எகிரி குதிச்சு கூட வருவாரு. புத்தி கட்ட மனுஷன். இது பாருங்க, முறைப்படி கூப்பிட்டாதான் வருவேன்னு அடம் பிடிச்ச ஆளு எப்படி கூப்பிடாமலே செவரேறி குதிச்சு உள்ள போயிருப்பாரு? இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாரு. இன்னொரு தடவை ட்ரை பண்றாரு. ட்ரை பண்ணுமா? எங்க போனாரு? என்ன மூத்த மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரேன்னு வந்தீங்க, இவ்வளவு நேரம் ஆகியும் வரலையேன்னு பார்த்தா 3 பேருமே வாசல்ல நிக்கிறீங்க. இல்ல, நான் அவருக்கு தான் போன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். போனா? அப்போ அவர் இன்னும் வரலையா? ஐயோ இல்லங்க, அவர் வந்துட்டாரு. இங்க பக்கத்துல எங்கேயோ போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு. வந்துட்டாரா இல்ல வந்துருவாரா? இல்ல இல்ல மாப்பிள்ள, வந்துருவாரு மாப்பிள்ள. என்னாச்சு? சாமி யாரு? ஆத்தாடா ஆத்தா ஆத்தா. எந்த ஊர் ஆத்தா? உங்களை எல்லாம் பெத்த ஆத்தாடா நானே, உங்க குலதெய்வம். எதுப்பா நம்ம குலதெய்வம்? இது வரைக்கும் நம்ம போனதே இல்லையே. அதெல்லாம் இப்ப எங்கடா ஞாபகம் இருக்கும்? எது மாடசாமின்னு சொல்லுவாங்க. நான் சின்ன வயசுல அங்க போயிருந்தேன். தப்பு பண்றீங்க, தப்பு பண்றீங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. யார் மேலேயாவது அருள் வாக்கு வந்து சொன்னா அது கண்டிப்பா பலிக்கும்னு சொல்லுவாங்க. என்ன தப்பு பண்றோம் தாய்? யார் தப்பு பண்றாங்க தாய்? இவன் தான் தப்பு பண்றான். குலதெய்வம் யாருங்கிறத மறந்து வேற யாரையோ கும்பிட்டு இவன் தான் தப்பு பண்றான். அதுக்கு சாட்சியா இன்னைக்கு ஒருத்தன் இங்க அடிபட போறான். எங்களை மன்னிச்சிடு. எது எங்க குலதெய்வம்னு சொன்னா அதையும் நாங்க கும்பிடுறோம் தாயே. யாரையும் தண்டிச்சிடாதே. நான் தான் உன் குலதெய்வம். நீங்க தான் தாயி. உங்க பேர் சொன்னீங்கன்னா சொல்றேன். 30 முக்கோடி தேவரெல்லாம் அட்டமா சித்தி பெற்ற சித்தரெல்லாம் சூரிய சந்திர நவகிரக நாயகரெல்லாம் போற்றி பணிஞ்சு கும்பிட்ட பரிபூரணீடானா. இப்ப தெரிஞ்சுக்கிட்டே என் பேரை பத்தி? தெரிஞ்சுக்கிட்டோம்.
வருஷ பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு உச்சிக்கால பூஜை நடத்தணும்டா. அந்த மாசம் முழுவதும் கறி திங்க கூடாது, பொம்பளை கூட சேரக்கூடாது, சடங்கு வீடு சாவு வீடு போக கூடாது. ஆத்தாள் இத்தனை வருஷமா மறந்ததுனால கோபமா இருக்க ஆத்தா. வர பௌர்ணமி அன்னைக்கு எல்லாரும் என்ன தேடி வருவீங்களா? வருவோம். ஆத்தா மலையேற போறா. வசகி சீக்கிரமா போய் மஞ்சள் தண்ணியும் வேப்பலையும் எடுத்து சீக்கிரமா. அத்தா, நீங்க எந்த ஊர்ல குடியிருக்கீங்க? சொல்றேன். அடடா, ஊர் பேர் கேட்கறதுக்குள்ள மலை ஏறிடுச்சேன். அம்மா மலையேறிடுச்சு, எந்திரிங்கம்மா. இந்தாம்மா, இந்தா. வேண்டாம்மா, சாமி மலையேறிடுச்சு. நான் மறுபடியும் சொல்றேன்னு நினைக்காதீங்க. உங்க மூத்த மருமகனை வந்து சபையில உட்கார சொல்லுங்க.